guys, welcome back to another video of Goodfellas. இன்னைக்கு வந்துட்டு வாய்ஸ் அப்படி இல்லடா கேமரா பாத்து. Hi guys, welcome back to another video of Goodfellas. நீங்க thumbnail பாத்துட்டு Hi guys, welcome back to Goodfellas. ஆமா. சொல்லுங்க. Welcome back to a brand new video of Goodfellas. இது வந்து we are getting into a new prank. Public prank video இல்ல, ஒரு சின்னதா ஒரு கான்வோ வைக்க போறோம். நீங்க ஆல்ரெடி thumbnailல பாத்துருப்பீங்க. அந்த சம்பவம் தான் வந்து நாங்க இப்போ இங்க செய்ய போறோம். அண்ட் இதோட ஐடியா யார் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா the great Artik. இவருக்கு தான் வந்து கிரெடிட்ஸ் ஆக்சுவலா. இவர் ஆல்ரெடி வந்து ஒரு யூடியூபர். இவரோட சேனலை நாங்க கீழ டாக் பண்றோம். பாருங்க. சரி கொலாப் போஸ்ட் பண்றோம். பாருங்க மறக்காம அந்த சேனலை. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல. இப்ப இன்னைக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னா ஆட்டோக்காரங்க கிட்ட போய் சின்னதா பிராங்க் பண்ண போறோம். என்ன பிராங்க்? அதுக்கு இப்ப ட்ரெயின் ஆயிட்டு இருக்காங்க யூடியூப்ல. நாங்களே ட்ரெயின் ஆகல, ஆனா இவங்க எங்க கூட சேர்ந்து ஆயிட்டு இருக்கா. அதுதான் ஹைலைட் ஆஃப் தி வீடியோ தான். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து, அதனால மறந்து போயிடுச்சு. அதுதான் இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. நாங்க இங்க இருந்து ஒரு கிலோமீட்டருக்கு ஆட்டோக்காரங்க கிட்ட போய் கேட்க போறோம். அவர் வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு 150 அப்படின்னா பையன் வந்து ரேபிடோ சர்வன் வந்துட்டு ப்ரோ நீங்க ரேபிடோ புக் பண்ணிருக்கீங்களா, நீங்க எவ்வளவு 150 ரூபாய் கொடுக்குறீங்களா, நான் 50 ரூபாய்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி போய் ஆட்டோக்காரங்கிட்ட நெகோசியேட் பண்ணி சண்டை போட்டுட்டு ஆர்டிகல் ரவுட் சப்போஸ் ஏதாவது ஆட்டோ கஸ்டமர் எடுத்தாங்கன்னா வெரி குட். நாங்க இங்க ரேபிடோ போய் ரெடி ஆயிட்டாரு. ஆனா வந்து இப்ப யார் டார்கெட் நம்ம பார்க்கணுமே, யார் டார்கெட்னு பார்க்கணும், யாருக்கு கேட்கறது. ஆட்டோக்காரங்க தேர்ப்பு நாங்க போய் நீ இங்கே இரு ஆர்த்திக்கு, சரியா? உன்னை பார்த்துட்டாங்கன்னா இதாயிரும். ஹாய் காய்ஸ், வி ஆர் இன் ஆட்டோ ரிக்ஷா ஹண்ட்ல இருக்கோம். மாஸ்கில் ஹேர் கட்டை பற்றி பேசி இருக்கா? ப்ரோ ரேபிடோ போட்டீங்களா ப்ரோ? இல்ல எவ்வளவு ப்ரோ? ப்ரோ வாங்க 50 ரூபாய்க்கு விட்டுறேன் ப்ரோ. வாங்க ப்ரோ. ப்ரோ அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க ஆர்டரை. என்னது ப்ரோ? அவர் கூப்பிட்டாரு ப்ரோ ஃபோன்ல. இப்போ அவர் கேன்சல் பண்ணிருக்காரு. அவருக்கு புரியல. 50 ரூபாய்க்கு கொடுக்கணும்னா அவரு தான் கூப்பிட்டாரு ஃபோன். நான் அங்கிருந்து வரேன். என்ன பண்ணுங்கக்கா, நான் கூட்டிட்டு போறேன், தப்பு இல்லை. அவர் கேன்சல் பண்ணிட்டாரு. கேன்சல் கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம கிட்ட பேசுறாரு. பேசுனதுக்கு 50 ரூபாய் கொடுக்கணும்னா தான் அவர் ஃபோன் அங்கிருந்து வாங்கன்னு என்னை கூப்பிடக்கூடாது. கேன்சல் பண்ணிட்டாரு. வர சொல்லிட்டு கேன்சல் பண்ணக்கூடாது. இல்லை என்ன பேசுறீங்க? அதாவது நீ வந்து எவ்வளோ போட்ட வண்டி ஓட்டணும் அப்பா கேட்டாரு. இல்லை நாங்கள் வந்து இதே நம்பிங்க. அதாவது கொஞ்சம் மாசாச்சாக பண்ணுங்க, புரியுதா? தப்பா தப்பு இல்லையா? தப்பு அவங்க கஷ்டப்பட்டு ஓட்டுறாங்க. கேன்சல் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு டியூட்டி பண்ணிட்டு வந்து வேலை செய்றீங்க. ஆமாம், நாங்கள் இதே குழப்பில் இருக்கணும். நீங்கள் குழப்பில் மண்ணை போட்டு தான் இது பண்ணுங்க, புரியுதா? அதாவது நாங்கள் இப்போ 100 ரூபாய் ஒரு 200 ரூபா கொடுப்போம் சொல்லிட்டு பேசி தான் போக போகிறோம், புரியுதா இல்லையா? சும்மா வந்து நான் 50 ரூபா தரேன் வாங்கினாக்கா என்ன அர்த்தம்? அதாவது ஒருத்தவங்க குழப்பில் நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு பில்டிங் ஏதோ ஒரு வேலையில் சேர்ந்து வந்து வேலை பண்ணுறீங்க. எல்லாமே அப்படிதான் பண்றீங்க, புரியுதா? அதான் பண்ணாதீங்க. ஏன்னா ஒண்ணு ஏத்திக்கும். இல்ல இல்ல விடுங்க. சரி நான் ஆட்டோலயே போறேன். சரி இல்ல உங்களுக்கு கேன்சல் உங்களுக்கு 25 ரூபாய் என்னமோ தான் நம்ம நாங்க ஆட்டோலயே போய்க்கிறோம் ப்ரோ. ஆமா இது வந்து என்னன்னு கேட்டாங்க 10 ரூபாய்க்கு போய்க்கிறேன். அது வந்து 50 ரூபாய்க்கு போறேன். தப்பு. சரி ப்ரோ பாப்போம். இல்ல கரெக்ட் தானா நீங்க பேசுறது? அதுதான் கேன்சல் பண்ணி வரானுங்க பாருங்க. 50 ரூபாய்க்கு கொடுமாக்கா என்ன அர்த்தம்? கரெக்ட் தான். கேன்சல் கொடுக்காத போயிருந்தாக்கா எதுவுமே கேட்டுருவோம். கேன்சல் கொடுக்கணும். என் கிட்ட
100 போட்டுட்டானா? ஓகேண்ணா, போட்டேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இன்னைக்கு ஒருத்தனுக்கு பிரி விழுந்திருக்க வேண்டியது. அவர் இறங்கினவர் மாதிரி எனக்கு அடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி. யா கைஸ், அவர் வந்து வச்சதுலயே அங்க இறங்கினதுதான் சரியான டார்க் ஆயிருச்சு எங்களுக்கு. நிஜமாலுமே கிளிக்கு அடி உண்டு. ஆனா என்னன்னா, நாங்க கொஞ்சம் கான்வோ இழுக்கலாம் நினைச்சோம். அவர் ஒரு கட்டத்துல அவரே வந்து நீ நோட் பண்ணியா அர்த்திக்கு ஒரு கட்டத்துல வீடியோ தான் சொல்ல வந்தான்ல, நம்ம மூடிட்டு அப்படின்ட்டு நானு எனக்கு எங்களை எல்லாம் வச்சு என்ன ஃபன் பண்றீங்களாடா வீடியோ தான் சொல்லியிருந்தா பிளந்திருப்பாரு, நம்மள பிளந்திருப்பாரு காய்கறி. அவரு என்ன சொல்ற, ஒரு கட்டத்துல வந்துட்டு இந்தா கிளம்பு அப்படின்ட்டாரு அவரு. அதனால டக்குன்னு கான்வோ முடிஞ்சில்னா கன்ஃபார்ம் சண்டையா இருக்கும்டா, அவர் அடிச்சிருப்பாரு. கன்ஃபார்ம் அடிக்கடி. அது வந்து நாங்க ஏதாவது ஆட்டோக்காரங்களை புண்படுத்துறதுக்காக அதெல்லாம் ஒண்ணு பண்ணவே, ஏதோ சின்ன பிராங்க். ஆனா எனக்கு உண்மையிலே இப்பதான் தெரிஞ்சு. நாங்க இப்போ ஏறணும், வண்டியில ஏறணும், அவரோட கஷ்டம் நஷ்டம் எல்லாம் சொன்னாரு. அதுல சின்ன சின்ன கிளிப் எல்லாம் நீங்களே பாத்துருப்பீங்க, அதுவும் நாங்க ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ இங்க வந்து அவர் கேட்ட அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டோம். ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ, அடிக்கடா அவனை. ஐட்டு தர்றா ரிவீல் பண்ணிருக்கலாம், ரிவீல் பண்ணலாம். ரிவீல் பண்ண என்ன நினைப்பாங்கன்னா, டேய் அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. பேசி நல்லா பேசுவேன். தப்பா தப்பு இல்லையா? நானும் பயந்துட்டோம்ல. நல்ல வேளை நீங்க 5 ஆட்டோக்காரங்கிட்ட வேற போய் பேச சொல்றீங்க. குமிரி இருப்பாங்க. ஒரு ஆள் இறங்கினதுக்கு பயந்து. வீடியோ எடுத்துட்டு இருக்கலடா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாங்க வந்து யாரையும் புண்படுத்தவும் இல்ல, எதுவுமே பண்ணல. நாங்க டீசெண்டா முடிச்சிட்டோம். நாங்க கொஞ்சம் டான்ஸ் இருந்தா நான் தான் புண்பட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா, போயிருந்துச்சுன்னா நாங்க தான் புண்பட்டுருப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாவது ஐடியாஸ் வந்துச்சுன்னா கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. ஓகே, பாய்.